Welcome all my dear students. Today we are going to discuss lesson 4 numerical problems. Let's start with first problem. A square coil of side 30 cm with 500 turns is kept in a uniform magnetic field 0.4 Tesla. Plane of the coil is inclined at an angle 30 degree to the field. Calculate the magnetic flux through the coil. கொடுத்துருக்க ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் காயில் அதனோட ஒவ்வொரு சைடும் 30 சென்டிமீட்டரில் இருக்குது 500 டர்ன்ஸ் இருக்குது. இந்த காயில் வந்து 0.4 டெஸ்லா இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது பிளேன் ஆஃப் தி காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எவ்வளோ இன்க்ளினேஷன் இருக்குன்னா 30 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்குது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அந்த காயில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். கவனிங்க இந்த இடத்த, அதாவது தீட்டாவோட வேல்யூ இருக்கு இல்லையா, எப்போவுமே இன்க்ளைன்டு டு த ஃபீல்டு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாவே நீங்கள் இந்த ஆங்கிளை வந்து 90லேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி தான் தீட்டாவை எடுத்துக்கணும். இந்த இடம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கிறது பிளேன் ஆஃப் தி காயில் இஸ் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னாங்கன்னா தீட்டா வந்து 90 எடுத்துக்கணும். பிளேன் ஆஃப் தி காயில் இஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னாங்கன்னா தீட்டா வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் ஃபீல்டுக்கு இவ்வளோ இன்க்ளினேஷனை கொடுத்துட்டாவே தீட்டாவோட வேல்யூவை 90லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா தான். பாருங்கள், இந்த டேட்டாஸில் கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டோம். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா NBA cos தீட்டா. கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது 9 வெபர்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். தீட்டாவோட வேல்யூ மட்டும் சரியாக எடுத்துட்டா போதும். அடுத்தது செகண்ட். A straight metal wire crosses a magnetic field of flux 4 milliweber in a time 0.4 second. Find the magnitude of the EMF induced the wire. ஒரு மெட்டல் வயர் அதாவது 4 மில்லிவெபர் அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு ஃப்ளக்ஸை 0.4 செகண்டில் க்ராஸ் பண்ணுது. இந்த மாதிரி க்ராஸ் பண்ணால், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னாவே அங்கே வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃபோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம டேட்டாவுக்கு எடுத்துக்கிறது ஃப்ளக்ஸு 4 மில்லிவெபர், டைம் வந்து 0.4 செகண்ட், இன்டியூஸ்டு இஎம்எஃப் இ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஈன்னு சொல்லலாம், எப்சிலான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கான ஃபார்முலா -d5/dt வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -10 மில்லிவோல்ட். இதெல்லாம் 1 மார்க் ரேஞ்சுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான். டேட்டாஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஓகே. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The magnetic flux passing through a coil perpendicular to its plane as a function of time and is given by phi b is equal to something Weber. இந்த ஈக்குவேஷன்ஸ் படி நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. If a resistance of the coil is 5 ohm, determine the induced current through the coil at a time t is equal to 3 second. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதுல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ அ காயில், ஒரு காயில் வழியாக போகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டைமை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் படி சேஞ்ச் ஆகுது. அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, என்ன டைமுக்கு அது சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதிலிருந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம கரண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 3 வேல்யூஸ் தான்: ஃப்ளக்ஸு, டைமு, ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டு தானே கேட்குறாங்க. அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது I is equal to epsilon/r. இதுதான் நான் ஃபைனல் ஃபார்முலா. பட் இந்த இடத்த எப்சிலான் வந்து நமக்கு டேட்டாஸ் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோன்னா எப்சிலான் is equal to d5/dt இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்சிலானோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்படி நம்ம ஃபார்முலா எடுத்துக்கும் போது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறது, அதாவது கொடுத்துருக்கிற அந்த 5b ஈக்குவேஷனை நீங்கள் ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6t² + 8t + 8ன்னு கிடைக்கும். இந்த இடத்த டைம் வந்து 3 செகண்டில் சேஞ்ச் ஆகுது. ஸோ t is equal to 3 அப்படிங்கிறத மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எப்சிலான் is equal to 86 வோல்ட் கிடைக்கும். இந்த வேல்யூஸை கீழே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற இன்டியூஸ்டு கரண்ட் I is equal to 17.2 ஆம்பியர்னு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். 0.02 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு நெருக்கமாக அதாவது டேர்ன் பண்ண ஒரு காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பெண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது 8000 டெஸ்லாலேருந்து 2000 டெஸ்லா வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. இது வந்து 6 செகண்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் 44 வோல்ட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
அதை நெருக்கமாக சுற்றி இருக்குது, பட் எவ்வளோ டர்ன்ஸ்னு கொடுக்கல, நம்ம அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா அப்படின்னு சொல்லும்போது ரேடியஸ் எடுத்துக்கிறோம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 6000 கிடைக்கும். டைம் வந்து 6 செகண்ட். அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து 44 வோல்ட். அடுத்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. தீட்டா 0 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, அது போல தான். பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துட்டா இந்த இடத்த தீட்டாவோட வேல்யூ 0ன்னு எடுக்கணும். ஓகேவா? ஏன் வந்து இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் கொடுத்தா 0 எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நமக்கு தெரியும் φ இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபைங்கிறது ஒரு ஃப்ளக்ஸுங்கிறது ஸ்கேலார், இது வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். இந்த இடத்த φ இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்த தீட்டா அப்படிங்கிறது இதுக்கு இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா இருக்குது இல்லையா, இந்த ஏரியா அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணுன்னா நார்மல் டு தி பிளேன் ஆஃப் தி காயில் எடுக்கணும். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த காயிலோட நார்மலுக்கும் இடையில் இருக்கிறது தான் இந்த தீட்டாவோட வேல்யூ. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தீட்டா வந்து 0ன்னு எடுக்கணும். பேரலல் அப்படின்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டா நீங்கள் தீட்டாவோட வேல்யூ வந்து 90 அப்படின்னு எடுக்கணும். அதனால தான் இந்த இடத்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, அடுத்தது இப்போ இதிலேருந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம டேட்டாஸ்க்கு கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டோம். சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது பாருங்கள், இந்த இடத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே சேஞ்ச் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு NA காஸ் தீட்டா. எது சேஞ்ச் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ dB/dtன்னு போடணும். சிம்பிளாக வந்து நம்ம dφ/dtன்னுலாம் சொல்லுவோம், அது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எது சேஞ்ச் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. அதனால தான் dB/dt. அந்த dB வர்றதுனால தான் இந்த இடத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்திருக்கோம். புரிஞ்சிடுச்சா? அந்த மாதிரி வர்றதுனால தான் இங்கே ஃபார்முலா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு NB. B அப்படிங்கிறது பாருங்கள், இது எல்லாம் சேர்த்து தான் இந்த இடத்த பின்னு சொல்லியிருக்காங்க. dB/dt தான் இந்த இடத்த B அப்படின்னு இருக்குது. A cos theta by T. இதில் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தானே கால்குலேட் பண்ணணும். ஸோ n மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். இதில் ஏரியா அப்படிங்கிறது πr². ஸோ அது கொடுத்துருக்க ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏரியாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா டேட்டாஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அந்த காயிலோட டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 35 டர்ன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா? நீங்கள் இந்த இடத்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது பாருங்கள், dB சேஞ்ச் ஆகிறது B1 மைனஸ் B2னா தட் இஸ் B. இங்கே dt அப்படிங்கிறது Tன்னு மாறி இருக்கும். இந்த டேர்ம்ஸ் தான் இங்கே வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கரண்ட்டு சேஞ்ச் ஆகுதா, ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதா, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். எந்த டேர்ம்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தான் வந்து d/dt கொடுக்கணும். சரியா? அடுத்து 5th ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் காயில், அதனோட ஏரியா வந்து 6 cm². அதில் 3500 டர்ன்ஸ் இருக்குது. 0.4 டெஸ்லா இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக அந்த காயில் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு தி ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ல் இருக்குது இனிஷியலாக. அந்த மாதிரி இருக்கிறது ஃபைனலாக வரும்போது எவ்வளோ ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்கன்னா 180 டிகிரிஸ். இந்த இடத்து காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 35 ஓம். இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கேட்குறது என்னன்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த காயில். கரண்ட்டு கேட்குறதுக்கு பதிலாக அவங்க என்ன கேட்குறாங்க, சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம இது ஃபார்முலா சம்ஸில் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் எடுத்து டேட்டாவில் எழுதும்போது ஏரியா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரெசிஸ்டன்ஸ், சார்ஜ் வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்யூஷன் பாருங்கள். I is equal to dq/dt. இப்போ நம்ம dq தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ I into dtன்னு எழுதிக்கலாம். I அப்படிங்கிறது ε/r. ஓம்ஸ்ல படி v/r வரும் இல்லையா, அதுதான் இந்த இடத்து ε/r into dt. அகெயின் இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு dφ/dt. ஏன்னா இந்த மாதிரிலாம் டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இந்த டீக்கும் இந்த டிடிக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 டிடியும் கேன்சல் ஆனால் dq is equal to minus dφ/rன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்தையும் பாருங்கள், dφங்கிறது ஃப்ளக்ஸு சேஞ்ச் இல்லையா, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, ஏரியா வந்து அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த தீட்டா தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த இடத்த dφங்கிறத மைனஸ் NBA காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா இருக்கிற இடத்த மட்டும் θ2 மைனஸ் θ1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த இடத்த தீட்டா தானே சேஞ்ச் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். டிவைடட் பை r.
இப்போ மேலே கொடுத்துருக்குற இந்த டேர்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்குற எல்லா டேட்டாஸும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 4.8 இன்ட்டு 10⁻²ன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்னா 48 இன்ட்டு 10⁻³ போடலாம். அப்படி எழுதுறதுனால அங்கே ப்ரொடியூஸ் ஆன சார்ஜ் Q is equal to 48 மில்லி கூலும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து 6th ப்ராப்ளம் பாருங்கள். ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். ஒரு சிங்கிள் கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆன இன்டியூஸ்டு கரண்ட் வந்து 2.5 மில்லி ஆம்பியர். அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் கண்டக்டரில் வந்து ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரேட் அட் விச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது 5/t டைமுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டேட்டாஸ் பாருங்கள். I is equal to 25 மில்லி ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம், d5/dt கால்குலேட் பண்ணணும். நம்மளோட பேசிக் ஃபார்முலா இன்டியூஸ்ட் EMF எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5/dt. எப்சிலான் அப்படிங்கிறது V தானே, வோல்டேஜ். அப்போ V is equal to IRல ஃபார்முலா இருக்குது. I இருக்குது, R இருக்குது. இன்ட்டு பண்ணிங்கன்னா 250 இன்ட்டு 10⁻³ கிடைக்கும். இதுதான் வந்து d5/dt. த ரேட் அட் விச் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது 250 மில்லி வெபர் பர் செகண்ட். புரியுதா? ஏன்னா இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வெபரு, பை dt வரதுனால செகண்ட். இப்போ 250 மில்லி வெபர் பர் செகண்ட் இந்த ரேட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து 25 மில்லி ஆம்பியராக இருக்கும். அடுத்து 7th ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு ஃபேன் பிளேடு இருக்குது, மெட்டலில் இருக்கிற ஒரு பிளேடு, அதனோட லென்த் வந்து 0.4 மீட்டர். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேன் பிளேட் 4 இன்ட்டு 10⁻³ டெஸ்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. சரியா? இஃப் த இன்டியூஸ்ட் EMF பிட்வீன் த சென்டர் அண்ட் எட்ஜ் ஆஃப் தி பிளேடு, அந்த பிளேடோட சென்டருக்கும் எட்ஜுக்கும் இடையில் இருக்கிற அந்த EMF வந்து 0.02 வோல்ட். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி பிளேட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து 4 மில்லி டெஸ்லா அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் 0.4 மீட்டர் இருக்கிற ஒரு ஃபேன் பிளேட் வந்து ரொட்டேட் ஆகும்போது, ஏன்னா இந்த இடத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்படி சேஞ்ச் ஆனால் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த EMF இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரேட்டில் வந்து அந்த ஃபேனோட பிளேட் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? பாருங்களேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு எடி கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபடி இன்டியூஸ்ட் EMF E is equal to or epsilon is equal to half into B omega L square. இதில் ஒமேகா அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ணணும், which is equal to 2E/B L squareனு வரும். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஒமேகா அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா 2πfன்னு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/tன்னு எழுதுவோம். ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் 1/t அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். ஸோ 2πf அப்படின்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அதுதான் நம்ம இந்த ஸ்டெப்பில் 2πfன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2πf அப்படிங்கிறது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதிலேருந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ 2π நீங்கள் டிவைடில் கொண்டு வந்தால் இந்த மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணால் ஃபைனலாக நம்ம கிடைக்கிறது ஃப்ரீக்வன்சி, அதாவது ரொட்டேஷனோட ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 9.9 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 9.9 அப்ராக்சிமேட்டாக 10 ரெவல்யூஷன் எடுக்குது. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டியூஸ்ட் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்கிறாங்க. சரியா? கொஞ்சம் ஃபார்முலா வித்தியாசமாக இருக்குது. எடி கரண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மில் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னே அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்து 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். A bicycle wheel with metal spokes of 1 meter long rotates in a earth magnetic field. இங்கே இருக்கிற எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தா 4 × 10⁻⁵ டெஸ்லா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு பைசைக்கிள் வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆனால் கண்டிப்பாக EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதனோட வேல்யூ 31.4 மில்லி வோல்ட். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ரேட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த வீல் என்னென்னு கேட்குறாங்க. அந்த சைக்கிள் வீல் வந்து என்ன மாதிரி வேகத்தில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் எடுத்துச்சு அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். லென்த்து, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் EMF,
தென் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா பாருங்கள், சேம் ஃபார்முலா. ஒமேகா என்னன்னு எடுக்கிறோம், அதே தான். டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒமேகாவுக்கு 2πfன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதிலிருந்து ஃபைனலாக நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது 250 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 250 ரெவல்யூஷன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து 31.4 மில்லி வோல்ட்டாக நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து ஃபேன் பிளேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க, இங்கே சைக்கிள் வீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 9, ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். டிட்டர்மைன் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் 4000 டர்ன் ஏர் கோர் சொலினாய்டு ஆஃப் லென்த் 2 மீட்டர் அண்ட் டயாமீட்டர் 0.04 மீட்டர். ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. டேட்டாஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் டர்ன்ஸு 4000, லென்த் வந்து 2 மீட்டர், டயாமீட்டர் வந்து 0.04 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ சொலினாய்டு அப்படின்னு சொல்லும் போது ஃபார்முலா L is equal to mu naught n square A into L. இந்த இடத்து ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த், யூனிட் லென்த்துக்கு தான் இந்த ஸ்மால் n. பட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த் இன்ட்டு லென்த் ஆஃப் தி சொலினாய்டு, n is equal to n into L. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ஸ்மால் n அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா கேபிட்டல் N by L. இந்த சப்ஸ்டியூஷனை நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா மறந்துடவே கூடாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரியா? அதாவது ஸ்மால் என்லேருந்து கேபிட்டல் எண்ணுக்கு ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக கேபிட்டல் N by Lன்னு எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் தென் ஏரியாங்கிறது πr². ஏன்னா சொலினாய்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தானே இருக்குது, அதனால தான் இந்த இடத்து ஏரியா அப்படிங்கிறத πr² அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. புரியுதா? அண்ட் தென் டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் எப்படி கொண்டு வரணும்னு கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா மியூ நாட், இங்கே ஸ்மால் எண் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கேபிட்டல் எண்ணுக்கு மாற்றும் போது கேபிட்டல் N² by L² இன்ட்டு ALன்னு கிடைக்கும். ஒரு எல்லுக்கும் இங்கே இருக்கிற எல்லுக்கும் கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 12.62 மில்லி ஹென்ட்ரின்னு கிடைக்கும். எப்போவுமே இந்த செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனோட யூனிட் வந்து ஹென்ட்ரி. புரியுதா? இங்கே 10⁻³ இருக்கிறதுனால மில்லி ஹென்ட்ரின்னு எடுத்திருக்கோம். இது இந்த மாதிரி வர ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த இடத்த நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கிறது இந்த ஒரு டேர்ம் தான். இது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் மறந்துடக்கூடாது. புரியுதா? அடுத்து 10th ப்ராப்ளம் பாருங்கள். A coil of 200 turns carries a current of 4 ampere if the magnetic flux through the coil is 6 × 10⁻⁵ Weber. Find the magnetic energy stored in the medium surrounding the coil. டேட்டாஸ் எப்படி எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 200, கரண்ட்டு 4 ஆம்பியர், இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது 6 × 10⁻⁵ வெபர். அங்கே எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கொஷின். இது 3 மார்க்கில் தியரியில் இருக்கிற ஒரு கொஷின். ஸோ அங்கே ஸ்டோர் பண்ண எனர்ஜி அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, இப்சிலான் பி. இப்சிலான் ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி, இப்சிலான் பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ Li². இதில் எல்லா டேட்டாஸும் இருக்குது, பட் எல் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை, அது இந்த மாதிரி டேர்ம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் எல் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா, ஒரு தியரி கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் N∅ இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? இதிலிருந்து தான் கொண்டு வரோம். இப்போ எல் மட்டும் எடுத்திங்கன்னா இந்த ஐ வந்து டிவைடில் போகும். நம்ம தானே எல் இஸ் ஈக்குவல் டு N∅/I, அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மேலே சொன்ன டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எனர்ஜி ஃபார்முலாவில் கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் 0.024 ஜூல் இவ்வளோ எனர்ஜி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 200 டர்ன்ஸ் இருக்குது, 4 ஆம்பியர் கரண்ட்டு போகுது, ஃப்ளக்ஸ் வந்து இவ்வளோ தான் சேஞ்ச் ஆகுது, 10⁻⁵ தானே இருக்குது. அப்போ இந்த ஃப்ளக்ஸுக்கு நமக்கு ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக 0.024 ஜூல் எனர்ஜி மட்டும்தான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறோம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. இதே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 11 பாருங்கள். 50 cm லாங் solenoid has 400 turns per centimeter. இந்த இடத்து பாருங்களேன், டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர்னு இருக்குது.
டயாமீட்டர் வந்து 0.4 மீட்டர். இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா ஒரு டர்னுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ளக்ஸ் பர் டர்ன் வந்து கால்குலேட் பண்ணணும். அதில் போகிற கரண்ட் என்னவாக இருக்கும்போது 1 ஆம்பியராக இருக்கும்போது இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டா பாருங்கள், லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், நம்பர் ஆஃப் டர்ன்ஸு 400 பர் சென்டிமீட்டர். இங்கே எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா சொல்லணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் டர்ன்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, இங்கே கொடுக்குறது டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபடி கரெக்டாக எடுத்துக்கிறோம். டயாமீட்டர் எடுத்தாச்சு, கரண்ட் எடுத்தாச்சு. இந்த இடத்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் தி காயில் இங்கே பர் சென்டிமீட்டர்னு சொன்னாங்க இல்லையா, அதனால தான் 10⁻⁻2 கொடுத்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கொடுத்தீங்கன்னா 400 × 10⁻10 ஸ்கொயர் மீட்டர் பர் மீட்டர்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் 50 சென்டிமீட்டர். அந்த 50 சென்டிமீட்டரில் எவ்வளோ டோட்டல் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதனோட வேல்யூ இன்ட்டு லென்த் ஆஃப் தி சொலினாய்டு, இது ரெண்டும் இன்ட்டு பண்ணால் நம்ம கிடைக்கிறது 20,000 டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த இடத்து நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா n = n × L. ஆக்சுவலாக இது வந்து ஸ்மால் n, இப்போ இதுவும் ஸ்மால் n தான். கேபிட்டல் n அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்த 20,000 டர்ன்ஸ்னு இருக்குது. சரியா? டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் கொண்டு வரோம், அண்ட் தென் ஏரியா ஆஃப் தி சொலினாய்டு இதெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா. இதிலிருந்து அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பர் டர்ன். ஃப்ளக்ஸ் பர் டர்ன் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட ஃபார்முலா நம்ம இந்த டேர்மை தான் எடுத்துக்கிறோம். N∅ = Li. இந்த இடத்த N∅ அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ளக்ஸு, புரியுதா? அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸு தான் N∅ அப்படிங்கிறது. இதிலிருந்து ஃப்ளக்ஸு பர் டர்ன் வேணும் அப்படின்னா Φ/N, இதுதான் ஃப்ளக்ஸ் பர் டர்ன். அப்போ நீங்கள் பர் டர்ன் கொடுத்தீங்கன்னா இந்த எண் வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா. கேன்சல் ஆகும்போது Φb பர் டர்ன் கொடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா பாருங்கள், எல்லுக்கு வந்து μ0n² A/L. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல் வந்து ஸ்மால் எண்ணில் ஃபார்முலா இருக்கும், அதை கேபிட்டல் எண்ணுக்கு மாற்றும்போது ஸ்மால் n = கேபிட்டல் N/Lன்னு போடணும். இப்படி போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாலேயே ஒரு எல் வரும், அது கேன்சல் ஆகும். எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பேசிக்காக எல்லோட ஃபார்முலா μ0n² AL, இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த எண்ணுக்கு வந்து கேபிட்டலில் மாற்றும் போது n = N/L. இதே சப்ஸ்டியூட் பண்ணனா என்னவா மாறும்னா L = μ0n² A/L டிவைடில் ஒரு L². ஸோ இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும். இதுதான் இங்கே இருக்குது, புரியுதா? அந்த ஐ மட்டும் விட்டுருங்க. ஐ இந்த பக்கம் கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டு அது இந்த இடத்துல தனியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றதுனால தான் நமக்கு ஃபார்முலா இப்படி கிடைச்சிருக்கு. இதில் மேலே சொன்ன டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளக்ஸ் பர் டர்ன் எவ்வளோ இருக்குன்னா 1.26 வெபர். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இதுக்கும் கீழே டிவைடில் எல் இருக்கும். எல் அப்படிங்கிறது எவ்வளோ லென்த்தில் 50 சென்டிமீட்டர். ஸோ 50 × 10⁻⁻2 அப்படின்றது டிவைடில் வரும். இந்த இடத்து இல்லாமல் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ ஃப்ளக்ஸ் பர் டர்ன் அப்படிங்கிறது 1.26 வெபர்னு இருக்குது. அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். 200 டர்ன்ஸ் இருக்கிற ஒரு காயிலில் 0.4 ஆம்பியர் கரண்ட்டு போகும்போது அதனோட ஃப்ளக்ஸ் என்னென்னா 4 மில்லி வெபர். ஓகே, இதில் இப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னா அந்த காயிலோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, டேட்டாஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. இதுதான் ஃபார்முலா. Li = n × Φ. N∅ அப்படின்னாவே டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் தி காயில், அதுதான். இப்போ இதிலேருந்து எல் மட்டும் எடுத்தோன்னா N∅/Iன்னு கிடைக்கும். மேலே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் அதனோட இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது 2 ஹென்ரின்னு கிடைக்கும். இதெல்லாம் 1 மார்க் ரேஞ்சு கேட்குற ப்ராப்ளம். அடுத்து கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பாருங்கள். 2 arcoro solenoids having the same length of 80 cm and same cross-sectional area 5 cm². Find the mutual inductance between them if the number of turns in the first coil 1200 turns and that of second coil is 400 turns. Data's okay தானே, சேம் லென்த்து, சேம் cross-sectional area. அதனால தான் இங்கே வந்து L1 L2 அப்படிங்கிறது 80க்கு ஈக்குவல், அது Lன்னு எடுத்துக்கிட்டோம். ஏரியா ரெண்டும் Aக்கு ஈக்குவல் எடுத்து 5 cm². ஃபஸ்ட்டு காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது, செகண்ட் காயில் எவ்வளோ இருக்குது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் கேட்குறாங்க.
இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு ஃபார்முலா. இதில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த N1 N2 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸில் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. N1 அப்படிங்கிறது ஸ்மால் n1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N1 பை எல், அண்ட் தென் N2க்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கடைசியாக மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு எடுத்துக்கிற ஃபார்முலா μ0 N1 பை எல் இன்ட்டு N2 பை எல் இன்ட்டு A2 இன்ட்டு எல்லுன்னு வரும். இதில் என்ன ஆகும்னா இந்த எல்லுக்கும் இதில் இருக்கிற ஒரு எல்லுக்கும் கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த காயில் இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 0.38 மில்லி ஹென்ரின்னு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்த பாருங்கள், இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இதில் μ0 ஸ்மால் n1 n2 A2 எல்லுன்னு ஒரு ஃபார்முலா. இந்த ஸ்மால் எண்ணில் இருந்தால் தானே நம்ம கேபிட்டல் எண்ணுக்கு மாத்திரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த ஒரு கரெக்ஷன், ஜஸ்ட் இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 14th ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு லாங் சொலினாய்டு, அதோட டர்ன்ஸ் வந்து 400/cm, அதில் போகிற கரண்ட் வந்து 2 ஆம்பியர். சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சொலினாய்டு, ஒரு லாங் சொலினாய்டு, சரியா, இதில் வந்து 400 டர்ன்ஸ் இருக்குது, 2 ஆம்பியர் கரண்ட்டு போகுது. இதுக்குள்ளே ஜஸ்ட்டு 100 டர்ன்ஸ் இருக்கிற ஒரு காயிலு, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 4 cm². இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காயிலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறாங்க. புரியுதா? இது காயில். ஃபஸ்ட் எடுத்துக்கிறது ஒரு லாங் சொலினாய்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது காயில் வந்து இந்த சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. எதில் போகிற கரண்ட்டு, சொலினாய்டில் போயிட்டுருக்கு இல்லையா 2 ஆம்பியர் கரண்ட்டு, இதோட டைரக்ஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து எவ்வளோ அப்படின்னா அதாவது இந்த கரண்ட் வந்து 0.4 செகண்டில் வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். சரியா? பாருங்கள், இப்போ இதில் தான் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட வேல்யூ வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். கரண்ட்டு டைரக்ஷன் ரிவர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு -2. நார்மலாக 2 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது இல்லையா, இது ரிவர்ஸ் அப்படின்னாவே -2 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கணும். அது சேஞ்ச் ஆகிற டைம் தான் என்ன அப்படின்னா 0.4 செகண்டில் சேஞ்ச் ஆகுது. சரியா? இதுதான் வந்து கொடுத்துருக்குற ப்ராப்ளம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். இந்த இடத்த கரண்ட்டு 2 ஆம்பியர், அதாவது இது இந்த இடத்த தேவையே இல்லை. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிற சொலினாய்டு, அதில் போகிற கரண்ட்டு, இந்த இடத்த ரிமூவ் இல்லை ரிவர்ஸ், கரண்ட்டு டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ரிவர்ஸ் அப்படின்னா -2 ஆம்பியர்னு எழுதிக்கணும். புரியுதா? N2 அந்த உள்ளே இருக்கிற காயிலோட டர்ன்ஸ் வந்து 100. இஎம்எஃப் வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணணும், அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. காயிலோட ஏரியா, கரண்ட்டு சேஞ்ச் ஆகிற டைமு, இதெல்லாம் டேட்டாஸில் கொடுத்தாச்சு. இப்போ சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது பாருங்கள், இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்ஷன் இல்லையா, ஏன்னா 2 காயில் இருக்குல்ல, -M/dI/dt. இந்த இடத்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M இஸ் ஈக்குவல் டு, இது ஃபார்முலா. இந்த ஸ்மால் என் வந்து கேபிட்டல் எண்ணுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த N2க்கு கீழே ஒரு எல் கொடுத்துருப்போம். அப்போ இந்த A2 பக்கத்தில் ஒரு எல் இருக்குது இல்லையா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிருந்திருக்கும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து மாறி இருக்கு. இதில் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த மாதிரி ஒரு ஹென்ரி கிடைக்கும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸு 200.96 × 10⁻⁵ ஹென்ரின்னு இருக்குது. புரியுதா? தென் di/dt இருக்கு இல்லையா, இப்போ இந்த di/dt அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், diக்கு ஆக்சுவலாக ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட் I2 மைனஸ் I1, இது வந்து I2 மைனஸ் I1 எவ்வளோனா 2 ஆம்பியர், டைம் வந்து 0.04 செகண்ட். ஸோ இந்த மாதிரி வந்தால் நமக்கு என்னாகும், -4/4 × 10⁻²ன்னு கிடச்சிருக்கும். இந்த 4 கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிற 10⁻² நியூமரேட்டரில் வந்துச்சு அப்படின்னா 10² மாறி இருக்கும். நெகட்டிவ் சிம்பிள்லாம் இந்த இடத்துல தேவையில்லை. சரியா? நெகட்டிவ் சிம்பிள் வந்து லென்ஸ்லாவே இண்டிகேட் பண்ணுறது தான். ஸோ அதனால் அது இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்க தேவையில்லை. அப்படியே நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கனாலும் இதுக்கு இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்திருக்கும் இல்லையா, பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாவில் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அதை ரெண்டும் சேர்ந்து நம்ம கிடைக்கும்போது ப்ளஸில் வந்து மாறிடும். கிடைக்கிற இஎம்எஃப் எவ்வளோ அப்படின்னா 0.20 வோல்ட், ஜஸ்ட்டு 0.2 வோல்ட் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதுலன்னா அந்த சொலினாய்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த காயிலில். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 60.
இதில் பாருங்கள், ஒரு அயன் கோர், அதனோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 900. இந்த அயன் கோரில் 2 சொலினாய்டை நல்லா சுற்றி வச்சுருக்காங்க. அதில் 2 சொலினாய்ட்ஸோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் லென்த்து இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏரியா வந்து 4 cm², லென்த் அப்படிங்கிறது 0.04 மீட்டர். ஃபஸ்ட்டு சொலினாய்டோட நம்பர் ஆஃப் டர்ன் 200 அண்ட் செகண்டுக்கு வந்து 800. நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த 2 காயில்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். தென் ஃபஸ்ட்டு சொலினாய்டில் இருக்கிற கரண்ட் வந்து 0.04 செகண்டுக்கு 2 ஆம்பியர்லேருந்து 8 ஆம்பியருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செகண்ட் சொலினாய்டில் எவ்வளோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் கேல்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ 2 வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுக்கும்போது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 900, இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. சரியா? ஏரியா அப்படிங்கிறது ஈக்குவல், லென்த்து பாருங்கள் 0.04 மீட்டர். அண்ட் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு ஃபஸ்ட்டு காயில் என்ன, செகண்டு சொலினாய்டில் என்ன. ஃபஸ்ட்டில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது 2 ஆம்பியர்லேருந்து 8 ஆம்பியர். அது என்ன டைமுக்குள்ளே அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும். 0.04 செகண்டு, அது மட்டும் இங்கே டேட்டாஸில் இல்லாமல் இருக்குது போல். ஸோ நம்ம அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபார்முலா இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். நம்மளோட ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். இப்போ மியூ ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாவே இந்த இடத்த மியூ ஆரும் சேர்த்து ஃபார்முலாவை எடுத்துக்கணும். தென் n1 ஸ்மால் n1 ஸ்மால் n2 A2Lன்னு இருந்திருக்கும். அந்த ஸ்மால் n வந்து கேபிட்டல் எண்ணுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஃபார்முலா இந்த மாதிரி மாறிடும். இதில் இந்த இடத்து A2 பக்கத்தில் இருக்கிறது L, I கிடையாது. இப்போ இந்த எல்லுக்கும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். இதில் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கடைசி நமக்கு வந்து இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.81 ஹென்ரின்னு கிடைக்கும். சரியா? ஒரு வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த எம்மோட வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்த பாருங்கள், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ டிஐ. ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தோம் இல்லையா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை டிடி. இதையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இஎம்எஃப் கிடைக்குதுன்னா 271.5 வோல்ட் கிடைக்கும். இதுதான் வந்து அந்த 2 சொலினாய்டுக்கும் இடையில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது செகண்ட் சொலினாய்டில் ப்ரொடியூஸ் ஆன இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் சொன்ன ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்ப ஒரு 2-3 ப்ராப்ளத்தை மட்டுமே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.